ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா பூமியும் ககனும் ஷாப்பிங் கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு காஃபிக்கு ஆர்டர் சொல்லிவிட்டு 2 பேரும் சேரில் உட்காந்துட்ருக்காங்க. பூமி வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ககன் வந்துட்டு அவளவே பார்க்குறாங்க. அப்புறம் பூமி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ககன் வந்துட்டு அவளவே வெச்சக்கன் எடுக்காமல் பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கிறாங்க. பூமி இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவளுக்கும் வெக்கம் வந்துடுது. வெக்கம் வந்துட்டு அப்படியே கீழே மேலேயும் முழிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் காஃபி சொன்னது வந்துடுது. வந்துட்டு டேபிளில் வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் பூமி எடுத்து காஃபி குடிக்கிறாங்க. ககன் வந்துட்டு காஃபிக்கு பதிலாக தண்ணி எடுத்து குடிச்சிட்டு காஃபி சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு ஐயோ நீங்கள் குடிக்கிறது தண்ணி, அது காஃபி இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை காஃபி நீ குடித்தா சூப்பராக இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்ல அப்படின்ட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு காஃபி குடிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பூமியோட கையை வந்துட்டு பூமி டேபிளில் வச்சுட்டு இன்னொரு கையில் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இதை வந்துட்டு வாட்ச் பண்ணுற ககன் சரி அவள் கையை டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பூமி பார்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் கையை பிடிக்கிறதுக்கு வராங்க. கரெக்டாக பூமி பார்த்தோன்னே கையை எடுத்துறாங்க. இதை வந்துட்டு பூமி நோட் பண்ணிடுறாங்க. ஓ நம்ம கையை பிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் கரெக்டாக அவங்க நவுந்து வரப்போ பூமியை கையை அவங்களோட கையை பிடிச்சிடுறாங்க, ககனோட கையை. அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணு பார்த்துட்டு ரொமான்டிக் போகுது. அதுக்கப்புறம் பூமி இருந்துட்டு கேட்குறாங்க, ஏன் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு எதுக்கு நீங்கள் என்னை அழுக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கையை உதறி விட்டுட்டு என்ன கேட்ட பூமி, நான் எதுக்கு அழுக வைக்கிறேன்னு கேட்டியா, அது எல்லாமே நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி இருந்துட்டு அது எப்படி கரெக்ட் ஆகும், நான் என்னை அழுக வச்சா நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உன்னோட கண்ணிலேருந்து கண்ணீர் துளி வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ என்னை கல்யாணம் பண்ணி முடிச்சக்கப்புறம் உன் கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் கூட சிந்த விட மாட்டேன் நான். அவ்வளோ நம்ம சந்தோஷமாக வாழணும் இந்த வாழ்க்கையை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு சரி நான் உன்னை கேட்பேன், நீ கரெக்டாக சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்பாங்க. பூமி கிட்ட வந்து ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. நான் வேணுமா உங்கள் அப்பா வேணுமான்னு கேட்டால் நீ யாரை சொல்லுவ, ஏன்னா நீ என்னை விட அதிகமாக உங்கள் அப்பா மேலே அன்பு வச்சுருக்க. அவரோட சம்மதம் இல்லாமல் நம்மளுக்கு கல்யாணம் நடக்குது. அப்போ நீ அவர் வந்துட்டு நாளைக்கு எப்படா என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீ சொல்லு, நான் வேணுமா உனக்கு உங்கள் அப்பா வேணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அமைதியாக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லாம் மார்னிங்கு சரச்சந்திரா இருக்கிற ரூமில் எல்லோரும் கூடியிருப்பாங்க. அங்கே வந்துட்டு சரச்சந்திராவுக்கு பர்த்டே அப்படிங்காட்டிக்கு ஒவ்வொருத்தரும் விஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அபூர்வாவோட சித்தி இருந்துட்டு என்ன எல்லோரும் விஷ் பண்ணிட்டாங்க, இந்த பூமி மட்டும் காணா, பெரிய பொண்ணுன்னு பெருசாக சீன் போட்டுருப்பா, ஆனால் அவள் எங்கே வந்து ஒரு விஷ் கூட பண்ண கிடையாது, அவள் பொண்ணாக இருந்தால் தானே முதல்ல அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக பூமி வந்துட்டு எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு எப்போ நான் பர்த்டே விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்காக நான் நேரமாக எழுந்திரிச்சு கோயிலில் போய் அவர் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபூதி எடுத்து சரச்சந்திராவோட நெத்தியில் வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் முதல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு டிஷர்ட்டாக இருக்கும். அப்புறம் அதை பார்த்தோன்னே எல்லோரும் சிரிப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸு தான் உங்கள் அப்பா போடுறதுக்காக எடுத்து வந்து கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்னன்னு பார்க்கும்போது அது வந்து டிஷர்ட் பேண்ட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு ஐயோ இது வந்துட்டு ககனுக்கு எடுத்த ட்ரெஸ் ஆச்சு, எப்படி இங்கே வந்துச்சு, மாறிச்சாட்டிருக்கு, அவருக்கு நான் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ சரி கேட்குறாங்க, இது என்ன அண்ணாக்கு எடுத்த ட்ரெஸ்ஸா, மாறி கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சரி நான் வந்துட்டு ஷாப்பிங்கில் 2 பேர்த்துக்கும் ட்ரெஸ் எடுத்தேன். அப்போ வந்துட்டு அந்த ட்ரெஸ் அவருக்கும் இந்த ட்ரெஸ் இவருக்கும் வந்துருச்சு. சரி நான் உடனே போய் மாற்றிட்டு வந்துடலாம் வா அப்படி கூப்பிட்றாங்க. சரி வா போய் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் மாற்றுறாங்க. அதுக்குள்ளே இருந்துட்டு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே சரச்சந்திராவோட பேட்டர்ன் டிசைனில் அதே மாதிரி இருக்கிறதுங்காட்டிக்கு அவர் போடாமல் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருப்பாரு. கரெக்டாக அவங்க அம்மா சாரதாவும் பூர்ணியும் வந்து அவனை பார்க்கறக்காக வருவாங்க, ககனை பார்க்கறக்காக ரூமுக்கு வருவாங்க. அப்போ வந்துட்டு ககன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிடுவாங்க. எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அப்படியே கிடக்கும். பூர்ணி வந்து பார்த்துட்டு இது என்ன ட்ரெஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சாரதா வந்துட்டு ககனை தட்டி ககன் என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புவாங்க. அப்புறம் அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்துட்டு எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நாங்கள் வந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நாங்கள் கூப்பிட்டே இருக்கமில்ல, ரொம்ப யோசனையில் இருக்கியா அப்படின்னு
கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப புரிஞ்சுட்டு இது என்ன ட்ரெஸ்ஸு, இது அண்ணி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு சாரதா இது என்ன சரச்சந்திராவோட ட்ரெஸ்ஸு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ககன் வந்துட்டு அது இல்லைம்மா இது வந்து பூமி வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்புறம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது சரச்சந்திராவோட போடுற ட்ரெஸ் பேட்டர்ன்லேயே இருக்குது. அதுதான் எனக்கு கோபமாயிருச்சு, அதான் எதுவும் பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு சிரிச்சுட்டு ஓ என்னுடைய மருமகனுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸா, சர்ப்ரைஸாக எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா அவள் தான் என்கிட்ட சொன்னால் சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் அதுவும் இல்லாமல் நான் அவகிட்ட நான் கேட்டேன் உனக்கு பரீட்சை வச்சா உனக்கு நான் வேணுமோ உங்கள் அப்பா வேணுமான்னு கேட்டால் யார் நீ சொல்லுவ அப்படின்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு இப்போ தான் எனக்கு புரியுது என்னுடைய மருமக எவ்வளோ தெளிவாக உனக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ வந்துட்டு என்ன கேட்ட, உனக்கு நான் வேணுமா உங்கள் அப்பா வேணுமான்னு கேட்டேன், அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. அதை வந்துட்டு மறைமுகமாக எப்படி என் மருமக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி ககன் ஆமாடா அவங்க அப்பா போடுற ட்ரெஸ்ஸு மாதிரியே எடுத்து கொடுத்து அவங்க அப்பா மாதிரியே உன்னைய நினைக்கிற நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அவள் சொல்லியிருக்கிறாடா அப்படின்னு சொல்லி சொன்னால அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது ககனுக்கு. அப்படியே சொன்னாவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக செரியும் பூமியும் வர்றாங்க. வந்து பார்த்துட்டு என்ன பூமி ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீ இப்படி பதில் சொல்லுவீன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவை எனக்குள்ளே பார்க்குற அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருக்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ற தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சுற்றுறாங்க எல்லாத்துக்கு முன்னாடியும். அப்புறம் சரி அதை பார்க்குறாங்க. பூமி ரொம்ப நேரம் அப்படியே தூக்கி சுற்றுறதுனால சரி பார்க்குறாங்க. சரி பார்த்துட்டு ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு கம்முன்னு நிற்கிறாங்க. பூமி இருந்துட்டு தலை சுற்றுது கொஞ்சம் இறக்கி விடுங்க போதும் அப்படின்னு சொல்லி இறக்கி விட சொல்கிறாங்க. அப்புறம் இறக்கி விட்டுறாங்க. ஓ உங்களுக்கு அப்படி புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்குறாங்க. வேற எப்படி உனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சரியை கேட்குறாங்க ககன். இல்லை அப்படி தான் புரிஞ்சுது எனக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சமாளிக்கிறாங்க. அப்புறம் பூமிக்கிட்ட போய் பூமி இங்கே பாரு அண்ணா அப்படியே செட் ஆகிடுச்சு, நீ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அவர் சொல்கிற மாதிரி நடந்துக்க, நீ மாற்றி தான் கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் கம்முன்னு இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமி வந்துட்டு மனசால நினைக்கிறாங்க, நீங்கள் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, அப்பாவோட ட்ரெஸ் உங்களுக்கு வாங்கி கொடுத்து நான் உங்களுக்கு சம்மதம் சொல்லிட்டேன்னு நினச்சிட்டு, ஆனால் என்றைக்குமே ஒரு கணவர் வந்துட்டு அப்பா ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வந்துட்டு அழுகுறாங்க. அப்புறம் இதை பார்த்துட்டு ககன் ஏன் அழுகிற பூமி என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் உடனே ஒன்றும் இல்லை நீங்கள் இப்படி சந்தோஷப்பட்டீங்களா அதை பார்த்துட்டு எனக்கு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வா உங்ககிட்ட பேசணும் மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இது சரி. அதுக்கப்புறம் மேலே கூட்டிகிட்டு போய் பூமி கேட்குறாங்க. பூமி இன்றைக்கி என்னுடைய நாளை மறக்கவே முடியாது இந்த நாளை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பூமி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு ககன் கேட்குறாங்க, ஏன் அப்படி அமைதியாக இருக்கேன், என்னாச்சு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ எப்படி இருப்பேன்னு கூடவா எனக்கு தெரியாது, முதல்ல நீ தெரிஞ்சுக்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்ககிட்ட உண்மையை சொல்லணும், 2 பேரும் ஷேர் செஞ்சுக்கணும், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பூமி இருந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, அப்போ நீ சொல்லலைன்னா விடு அப்படின்னு ககன் சொன்ன உடனே பூமி இருந்துட்டு நான் சொன்னால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்லலைன்னா தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஊருக்கு வந்ததே எங்கள் அப்பாக்காகவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிருது. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.